வெல்கம் டு 360 தமிழ். இன்னைக்கு இந்த வீடியோல போலீஸ் டைரி 2.2 அப்படின்ற வெப் சீரிஸோட எக்ஸ்பிளனேஷன் பத்தி தான் பார்க்க போறோம். இந்த வெப் சீரிஸ்ல மொத்தமா 10 கதைகள் இருக்கு. அதுல ஆல்ரெடி நிறைய கதையை நம்ம எக்ஸ்பிளைன் பண்ணிட்டோம். பார்க்கலனா லிங்க் கொடுக்குறேன், அதெல்லாம் பாருங்க. அதை பார்த்தா தான் இது புரியுமான்னு கேட்டீங்கன்னா அப்படிலாம் கிடையாது. எல்லாமே வேற வேற கதைகள் தான். டைரக்டா இதை கூட நீங்க பார்க்க ஆரம்பிக்கலாம். எக்ஸ்பிளனேஷனுக்குள்ள போறதுக்கு முன்னாடி இந்த வீடியோக்கு ஒரு லைக் போடுங்க. அது மூலியமா இந்த வீடியோ இன்னும் நிறைய பேர்கிட்ட கொண்டு போய் சேர்க்கப்படும். மேற்கொண்டு டைம் வேஸ்ட் பண்ணாம நம்ம நேரடியா எக்ஸ்பிளனேஷனுக்குள்ள போயிடலாம். படத்தோட ஸ்டார்டிங் சீனே ஒரு வீட்டை நமக்கு காட்டுறாங்க. அந்த வீட்டுல 2 ஜென்ஸ் ஒன்னா இருக்காங்க. அந்த 2 ஜென்ஸோட ஃபேஸையும் நமக்கு கிளியரா காட்டல. யார் யாருன்னு தெரியல. 2 பேருமே கொஞ்சம் வயசானவங்க மாதிரி தான் இருக்காங்க. அதுல ஒரு நபரை நமக்கு காட்டுறாங்க. இவருடைய பேரு மார்த்தாண்டம் அப்படின்றது. அந்த 2 பேர்ல ஒருத்தர் இவர் தான்றது நமக்கு தெரியுது. இவருக்கு வயசாயிருச்சுல, அடிக்கடி மாத்திரை போடுவாரு. அந்த மாதிரி ஒரு மாத்திரையை போடுறாரு. அந்த மாத்திரை போட்டு கொஞ்ச நேரத்துல இவரோட நெஞ்செல்லாம் பயங்கரமா வலிக்குது. என்ன நெஞ்சு வலிக்குது அப்படின்ற மாதிரி நெஞ்ச பிடிச்சிருக்காரு. யாரையாவது கூப்பிடலாம் ட்ரை பண்றாரு. கூப்பிட கூட சுத்தமா இவரால முடியல. ஒரு ஸ்டேஜ்ல இவரோட மூக்குல இருந்து ரத்தம்லாம் வடியுது. கொஞ்சம் கொஞ்சமா மார்த்தாண்டத்தோட உயிரும் போயிருது. அப்படியே கட் பண்ணி காலையில காட்டுறாங்க. போலீஸ்லாம் இந்த இடத்துக்கு வந்துடுறாங்க. அதே மாதிரி சந்தோஷம் டீமோட இந்த இடத்துக்கு வந்துடுறாரு. வெளியே வாட்ச்மேன் இருக்காரு. அவர் அனுப்பவான்ற மாதிரி போலீஸுங்க கேக்குறாங்க. வேணான்ற மாதிரி சந்தோஷம் உள்ள வந்துடுறாரு. யாரு பாடியை முதல்ல பார்த்ததுன்னு கேக்குறாரு. இந்த வீட்டு வேலைக்காரன் தான் பார்த்திருப்பான். அவனுமே பார்த்த விஷயத்த சொல்ல ஆரம்பிக்கிறான். காலையில அவருக்கு டீ கொடுக்கறதுக்காக மேல ஏறி போயிருப்பான். இவனும் ஐயா ஐயான்னு கூப்பிட்டு பாக்குறான். அவர்கிட்ட இருந்து பதிலே வரல. சரி கதவை திறப்போன்ற மாதிரி திறக்கிறான். கதவு திறந்தே தான் இருக்கு. உள்ள வந்தவன் செம்மையா ஷாக் ஆயிடுறான். அவர் இறந்து போயிருக்காருன்னு தெரிய வருது. ஐயா இறந்து போயிட்டாரு அப்படின்ற மாதிரி கத்திக்கிட்டே இவன் கீழே ஓடி வரான். இதுதான் நடந்தது அப்படின்ற மாதிரிலாம் எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு இருக்கான். நீ காலையில வேலைக்கு வரும்போது வாட்ச்மேன் என்ன பண்ணிட்டு இருந்தாரு அப்படின்ற மாதிரி சந்தோஷ் கேட்கிறாரு. அவர் அடிக்கடி தூங்கிட்டு தான் இருப்பாரு. அந்த மாதிரி தூங்கிட்டு இருந்தாரு. நான் பாட்டுக்கு உள்ள வந்துட்டேன் அப்படின்ற மாதிரிலாம் இவன் சொல்லிட்டு இருக்கான். இப்ப இந்த இடத்துல பாடியை கொண்டு போறதுக்கு ஆட்கள்லாம் வந்துடுறாங்க. மார்த்தாண்டத்தை பாக்குறதுக்கு யார் யாரெல்லாம் வருவாங்கன்ற மாதிரி கேக்குறாங்க. இந்த வேலைக்காரன் இருக்கான்ல, பிசினஸ் விஷயமா பேசுறதுக்காக சிலர் வந்துட்டு போவாங்க. அதே மாதிரி இவருக்கு ஒரு தம்பி இருக்காரு. தம்பி பையன் இந்த இடத்துக்கு வருவான். இவரோட ஒய்ஃப் இறந்து போனதுல இருந்து இவர் தனியாவே தான் இருக்காரு. அதிகம் யார்கிட்டயும் பேச மாட்டாரு அப்படின்ற மாதிரிலாம் சொல்றான். இவர் இறந்து போன தகவலை இவரோட தம்பி கிட்ட சொல்லிட்டீங்களான்னு கேக்குறாரு. சொல்லிட்டோம் அப்படின்ற மாதிரிலாம் வேலைக்காரர் சொல்றாரு. சரி அந்த ரூமை செக் பண்ணி பார்க்கணும் அப்படின்ற மாதிரி சந்தோஷம் டீமும் யோசிக்கிறாங்க. எதாவது கிடைக்குமா அப்படின்ற மாதிரிலாம் இவங்க தேடி பார்த்துட்டு இருக்காங்க. அவர் நிறைய மாத்திரை எடுக்கிறவரு அப்படின்றது உங்களுக்கு தெரிய வருது. ஏன்னா ஏகப்பட்ட மாத்திரை அங்க இருக்கு. இதெல்லாம் என்ன மாதிரியான மாத்திரைன்றதை செக் பண்ணு சாட்சி அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு அவங்களுமே செக் பண்றாங்க. ஆக்சுவலா ஹார்ட் பேஷண்ட் இருக்காங்கல்ல, அவங்க எடுக்கிற மாதிரியான மாத்திரையா தான் இருக்கும். இத பத்தி சாட்சி சொல்லிட்டு இருக்காங்க. இப்ப சந்தோஷ்க்கு இந்த ரூம்ல வித்தியாசமா ஒரு ஸ்மெல் வருது. ஆக்சுவலா போதை பழக்கம் இருக்கவங்க விதவிதமான ட்ரக் எல்லாம் எடுப்பாங்கல்ல, அந்த மாதிரி ட்ரக்கோட ஸ்மெல் தான் வருது. இதை சென்ஸ் பண்ற இவர் இருக்கார்ல, இவருக்கு போதை பழக்கம் இருக்கான்னு கேக்குறது. ஐயாக்கு எந்த ஒரு கெட்ட பழக்கமும் இல்லைன்ற மாதிரி வேலைக்காரன் சொல்றான். அப்புறம் எதனால ரூம்ல இருந்து இந்த மாதிரி ஸ்மெல் வருது அப்படின்ற மாதிரி யோசிக்கிறாரு. சோ இங்க வந்தவங்க ட்ரக்ஸ் எடுத்திருக்க வாய்ப்பு இருக்கு அப்படின்ற மாதிரிலாம் யோசிக்கிறாரு. வாட்ச்மேனை வேணா அனுப்பி விடுவான்ற மாதிரி போலீஸ் கேட்கிறாரு. இல்ல அப்புறமா நான் விசாரிச்சுக்கிறேன் அப்படின்ற மாதிரி சந்தோஷம் சொல்றாரு. இப்ப சந்தோஷ் கலெக்ட் பண்ண வேண்டியதெல்லாம் கலெக்ட் பண்ணிடுறாரு. கிளம்பலான்னு நினைக்கும் போது மீடியாட்கள்லாம் மொத்தமா வந்துடுறாங்க. சரி எப்படி இது நடந்திருக்குன்ற மாதிரிலாம் கேக்குறாங்க. எப்படியோ நான் சொல்றதை எழுத போறது இல்ல, நீங்களா தான் ஒன்னு எழுத போறீங்க, நீங்களே என்ன எழுதணுமோ எழுதிக்கோங்க அப்படின்ற மாதிரிலாம் கிண்டலா பேசிட்டு இருக்காரு. அந்த இடத்துல ஒரு பொண்ணை பார்த்து இவர் அடையாளம் கண்டுபிடிச்சிருக்காரு. கெவின் ஒரு பையன் குறி வச்சு நிறைய பேரை கொலை பண்ணிருப்பான். இவர் அதுல 3 பொண்ணுங்களை காப்பாத்திருப்பாரு. அதுல ஒருத்தங்க தான் இவங்க. பேரு பிரீத்தி அப்படின்றது. அந்த டைம் பொறுப்பே இல்லாம ஃப்ரெண்ட்ஸ் கூட அடிக்கடி பப்புக்கு எல்லாம் போவாங்க. இப்ப பொறுப்பா இந்த வேலை பார்த்துட்டு இருக்காங்கல்ல, இவருமே பாராட்டுறாரு. உங்களோட சில ஆர்டிகளையும் நான் படிச்சேன், நல்லபடியா இந்த வேலையை பண்ணிட்டு இருக்கீங்க, வாழ்த்துக்கள் அப்படின்ற மாதிரிலாம் சொல்லிட்டாரு. இவங்களும் சிரிச்சுக்கிட்டே இவர் நடந்து போறதா பாக்குறாங்க. மார்த்தாண்டம் பிசினஸ் பண்றாரு. பிசினஸ் பண்றவங்களுக்கு ஏகப்பட்ட எதிரிங்க இருப்பாங்கல்ல, அந்த எதிரிங்களை பத்தி எல்லாம் இவங்க விசாரிச்சு பார்த்திருக்காங்க. அதுல ஒரு அரசியல்வாதியை பத்தி உங்களுக்கு தெரிய வருது. அவர் அடிக்கடி உன்னை காலி பண்ணுவேன் வார்னிங் கொடுத்துக்கிட்டே இருந்திருப்பாரு. அவரு ஒரு வேலை பண்ணிருக்கலாம் அப்படின்ற மாதிரி யோசிக்கிறாங்க. மார்த்தாண்டம் எப்படி இறந்து போயிருக்காருன்னு இப்பதான் இவங்களுக்கு தெரிய வருது. ஆக்சுவலா அவரோட ஹார்ட்ல வந்து பேஸ் மேக்கர் இருக்கும். அந்த பேஸ் மேக்கர் டேமேஜ் ஆகி தான் இறந்து போயிருக்காரு. அப்படி டேமேஜ் ஆனதுக்கு ஒரு காரணம் இருக்கு. அவரோட நெஞ்சில பேட்டரி வெடிச்சா எப்படி ஆகுமோ அந்த மாதிரி ஒரு விஷயம் நடந்திருக்கு. யார் இதை பண்ணாங்கன்னு தெரியல, சாமர்த்தியமா இந்த விஷயத்த பண்ணிருக்காங்க அப்படின்ற மாதிரி சந்தோஷம் சொல்லிட்டாரு. ஆக்சுவலா மார்த்தாண்டத்துக்கு ஒரு தம்பி இருக்காரு பாத்தீங்களா, அந்த தம்பியும் ஒய்ஃபையும் பார்த்து பேசுறதுக்காக வந்துடுறாங்க. இவங்க பிளட் சாம்பிள் தேவைப்பட வாய்ப்பு இருக்குன்னு எடுத்துக்கிறாங்க. தம்பி பேரு சுரேஷ், தம்பி ஒய்ஃபோட பேரு மீரா அப்படின்றது. இப்ப பிசினஸ் பத்தி எல்லாம் சாட்சி கேட்டுட்டு இருக்காங்க. தம்பியை எக்ஸ்பிளைன் பண்ணிட்டாரு. நானும் என்னோட அண்ணனும் சேர்ந்து தான் பிசினஸ் எல்லாம் பண்ணிட்டு இருந்தோம். நிறைய பிசினஸ் நாங்க பண்ணிட்டு இருக்கோம். எங்களுக்கு நிறைய எதிரிங்களும் இருந்தாங்க. ஆனா எதிரிங்களெல்லாம் டேக்கிள் நான் தான் பண்ணிட்டு இருந்தேன். கடைசி 3 வருஷமா என்னோட அண்ணன் பிசினஸ்ல பெருசா இன்வால்வ் ஆகல. வெறும் காசை மட்டும் தான் தந்துட்டு இருந்தாரு. நான் லாபத்தை அவர்கிட்ட தந்துடுவேன்.
3 வருஷத்துக்கு முன்னாடி அண்ணி இறந்து போயிட்டாங்க. ஆக்சிடென்ட்ல இறந்து போனதுல இருந்து அவர் உடைஞ்சு போன மாதிரி மாறிட்டாரு. பெருசா யார்கிட்டயும் பேசல. இந்த 3 வருஷத்துல எங்க 2 பேர்கிட்டயும் அவர் பெருசா பேசினது கிடையாது. பிசினஸ் விஷயமா என்னோட அண்ணன் கிட்ட நான் போன்ல மட்டும் தான் பேசுவேன்ற மாதிரிலாம் சுரேஷ் சொல்லிட்டாரு. என் அண்ணனுக்கு பசங்க எல்லாம் கிடையாது. அதனால என் பையன் ஆகாஷ் மேல கொஞ்சம் பாசமா இருப்பாரு. ஆகாஷ் தான் அடிக்கடி அவரோட வீட்டுக்கு போவான்ற மாதிரிலாம் சொல்லிட்டு இருக்காரு. அப்ப ஆகாஷ் கிட்ட பேசணும்னு நினைக்கிறாங்க. இதனால மீரா இருக்காங்கல்ல, ஆகாஷை கூட்டுவான்ற மாதிரி வேலைக்காரி கிட்ட சொல்றாங்க. வேலைக்காரியும் கீழே வாங்க தம்பின்ற மாதிரிலாம் சொல்றாங்க. இவருமே கீழே வந்துடுறாரு. இப்ப சாக்ஷியும் சின்ன பையன் கிட்ட பேசுற மாதிரி அவங்க கிட்ட பேசுறாங்க. நீ அடிக்கடி பெரியப்பா வீட்டுக்கு போவன்ற மாதிரி சொன்னாங்க. பெரியப்பா யார்கிட்டயாவது கோவமா பேசினதை நீ கேட்டிருக்கியான்ற மாதிரி கேக்குறாங்க. போன்ல சில சமயம் கோவமாலாம் பேசுவாரு, இததான் நான் கவனிச்சிருக்கேன், மத்தபடி எனக்கு எதுவும் தெரியாது அப்படின்ற மாதிரி சொல்றான். சரி நீ போன்ற மாதிரி அந்த சின்ன பையனை அனுப்பி விட்டுறாங்க. அவங்க 2 பேர்கிட்ட சில இன்ஃபர்மேஷனை கலெக்ட் பண்ணாங்க பாத்தீங்களா. இது சார்ந்து இவங்க சைட்ல விசாரணை பண்ணி பார்த்திருப்பாங்க. அதுல சில தகவல்லாம் இவங்களுக்கு தெரிய வருது. அவங்க 2 பேர் சொன்ன மாதிரி அவர் பெருசா பிசினஸ்ல எல்லாம் இன்வால்வ் ஆகல. வீட்லயே தான் மேக்ஸிமம் டைம் இருந்திருக்காரு. ஆனா ஒரு ட்ரக் பெடலர் கூட அடிக்கடி அவர் மீட்டிங் வச்சிருக்காருன்றது உங்களுக்கு தெரிய வருது. இவர் ட்ரக் பிசினஸ் பண்ணோம்னா பெரிய லெவல்ல பண்ணிருப்பாரு. ஆனா சாதாரண ஒரு ட்ரக் பெடலர் கூட எதுக்காக இவர் மீட்டிங் அடிக்கடி வைக்கணும், என்ன பிரச்சனைன்றது தெரியல. ஒருவேளை இவர் ஒய்ஃப் இறந்து போன டிப்ரெஷன்ல இருக்கலாம். அந்த ட்ரக் பெடலர் கூட சேர்ந்து அடிக்கடி வீட்டுல வச்சு ட்ரக் எல்லாம் எடுத்திருக்கலாம். அதனால தான் வீட்டுல ட்ரக்கோட ஸ்மெல் வந்தது போல அப்படின்ற மாதிரிலாம் இந்த இடத்துல சந்தோஷம் சொல்லிட்டு இருக்காரு. அதே மாதிரி ஒரு பொலிட்டீஷியன் வார்னிங் கொடுத்துக்கிட்டே இருந்தார்ல, அந்த பொலிட்டீஷியனையும் லாக் பண்ணி நம்ம விசாரிக்கணும் அப்படின்ற மாதிரிலாம் சொல்லிட்டாரு. ஆளுங்க சரின்ற மாதிரிலாம் இந்த இடத்துல ஏத்துக்கிறாங்க. அதே மாதிரி அந்த ட்ரக் பெடலர் இருக்கான்ல, அவனையும் பிடிச்சி விசாரிக்கணும் அப்படின்ற மாதிரிலாம் சொல்லிட்டாரு. தம்பி கிட்ட விசாரிக்கும் போது சந்தோஷ் இருந்திருக்க மாட்டாரு. இந்த ட்ரக் விஷயத்தை பத்தி தம்பிக்கு தெரிய வாய்ப்பு இருக்கு, அவர்கிட்ட போய் விசாரிக்கலாம் அப்படின்ற மாதிரி சந்தோஷம் இந்த வாட்டி கிளம்பி வராரு. ஆனா இவங்க வீட்டுக்கு வரும்போது தம்பியும் தம்பி ஒய்ஃபும் வீட்டுல இல்ல. இந்த பையன் மட்டும் போன் யூஸ் பண்ணிட்டு இருக்கான். இவருமே பின்னாடி வந்து அவன் மேல கைய வைக்கிறாரு. இவர் கைய வச்சோன்னா சட்டுன்னு அவன் பயந்துடுறான். இவரும் அந்த பையன் கிட்ட சாரின்னு சொல்லிட்டாரு. வீட்டுல அப்பா அம்மா இல்லையான்னு கேக்குறாரு. அப்ப வேலைக்காரி அந்த இடத்துக்கு வந்துடுறாங்க. அப்பா அம்மா வேலை விஷயமா வெளியே போயிருக்காங்க அப்படின்ற மாதிரிலாம் சொல்லிட்டு இருக்காங்க. நீங்க எத்தனை வருஷமா வேலை பாக்குறீங்கன்னு கேக்குறாரு. 7 வருஷமா வேலை பாக்குறேன்னு சொல்றாங்க. சரி வந்தா நாங்க வந்ததை பத்தி சொல்லுங்கன்ற மாதிரி இவரும் இங்க இருந்து கிளம்ப ஆரம்பிக்கிறாரு. இவங்க பேசிட்டு கிளம்புறாங்கல்ல, இதெல்லாம் மாஸ்க் போட்டு யாரோ ஒருத்தன் கவனிக்கிற மாதிரி காட்டுறாங்க. ஒரு பொலிட்டீஷியன் அடிக்கடி வார்னிங் குத்துக்கிட்டே இருந்தாரு பாத்தீங்களா, அந்த பொலிட்டீஷியனை லாக் பண்ணி ஃபெரோஸ் தான் விசாரணை பண்ணிட்டு இருக்காரு. ஆக்சுவலா அவர் நிறைய பிசினஸ் பண்றாருல, இந்த பொலிட்டீஷியன் கமிஷன் மாதிரி கேட்டிருப்பாரு. மார்த்தாண்டம் அதெல்லாம் தர முடியாதுன்னு சொல்லியிருப்பாரு. அதனாலதான் இவர் கோவமா பேசியிருப்பாரு. அவன் இறந்து போயிட்டான்ல, என்கிட்ட யார் வச்சுக்கிட்டாலும் இப்படிதான் அப்படின்ற மாதிரிலாம் பேசுறாரு. ஆனா இவர் வாய் உதார் தான், நிஜத்துல எதுவுமே பண்ண வாய்ப்பு இல்லைன்றது ஃபெரோஸ்க்கு தெரியுது. இவர் டம்மி பீஸ், இவர் அனுப்பி விடுங்கன்ற மாதிரி ஆட்கள் கிட்ட சொல்லிட்டாரு. ஆட்களுமே இங்க இருந்து அனுப்பி விடுறாங்க. அந்த ட்ரக் எல்லாம் சேல் பண்ணிட்டு இருக்கான்ல, அவன் வீடு மாறிக்கிட்டே இருப்பான். எக்ஸாக்டா எங்க இருக்கான்றதை இவங்களால கண்டுபிடிக்க முடியல. இப்ப ஃபெரோஸும் சரி சாக்ஷியும் சரி அந்த தம்பியும் தம்பி ஒய்ஃபையும் ஃபாலோ பண்ணணும்னு நினைக்கிறாங்க. ஏன்னா அவங்களோட ஆக்டிவிட்டியில ஏதாவது சந்தேகப்படுற மாதிரி இருந்ததுன்னா லாக் பண்ணி விசாரிக்கலான்றதுக்காக தான் இந்த மாதிரி ஃபாலோ பண்றாங்க. ஏன்னா சொத்தெல்லாம் இப்ப தம்பிக்கு போக போதில்ல, தம்பி கூட இதுல இன்வால்வ் ஆயிருக்கலான்றதுக்காக தான் இவங்க 2 பேரையும் க்ளோஸா வாட்ச் பண்ணிட்டு இருக்காங்க. ஆனா அவங்க ஆக்டிவிட்டி எல்லாம் நார்மலா இருக்கு, சந்தேகப்படுற மாதிரி இல்ல. ஃபெரோஸ் டேனியலை தேடிட்டு இருக்கும் போது ஒரு பகுதியில நிறைய பசங்க ட்ரக் எடுக்கிறத பாக்குறாரு. இப்ப அதுல ஒரு பையனை லாக் பண்ணிடுறாரு. டேனியல் தானே உனக்கு சப்ளை பண்ணா, அந்த டேனியல் வீடு எங்க இருக்கு ஒழுங்கா சொல்லுன்ற மாதிரிலாம் கேட்டுட்டு இருக்காரு. நான் எங்க வாங்கினோ அந்த இடத்த சொல்லிடுறேன் அப்படின்ற மாதிரி அந்த பையனும் பயந்து இடத்த சொல்லிடுறான். இப்ப ஃபெரோஸ் இருக்கார்ல, தண்ணி கேன் போட வந்தவர் மாதிரி அந்த இடத்துக்கு வந்துடுறாரு. கேஷுவலா டேனியலை வெளியே வர வச்சு புடிச்சிடலாம்னு நினைக்கிறாரு. இப்ப வீட்டுக்கு பக்கத்துல வந்தவர் கேன் போட்டிருக்கேன் சார், கதவை தரங்க அப்படின்ற மாதிரிலாம் சொல்லிட்டாரு. உள்ளதான் டேனியல் இருக்காரு, ஆனா கதவை திறக்க மாட்டாரு. இவன் யாரா இருக்கும்ன்ற மாதிரிலாம் டேனியல் யோசிச்சுட்டு இருக்காரு போல. இப்ப ஃபெரோஸ் இருக்கார்ல, உடனே சந்தோஷ்க்கு கால் பண்ணிட்டாரு. சார் அவனுக்கு டவுட் வந்துருச்சுன்னு நினைக்கிறேன், நீங்க சீக்கிரமா கிளம்பி வாங்கன்ற மாதிரிலாம் சொல்லிட்டாரு. நான் உடனே வரேன்ற மாதிரி இவரும் சொல்லிட்டாரு. இப்ப கொஞ்ச நேரத்துல சந்தோஷ் அந்த இடத்துக்கு வந்துடுறாரு. ஃபெரோசியா அந்த டேனியல் சந்தேகமா தான் பார்த்துட்டு இருந்திருப்பான். இப்ப சந்தோஷ் போலீஸ் ஜீப்ல வேற வந்திருக்காருல, இதனால அவனுமே இங்க இருந்து தெரிச்சு ஓடுறான். இவங்க 2 பேருமே எப்படியாவது அவனை பிடிக்கணும்ன்ற மாதிரி துரத்துறாங்க. அவன் பயங்கரமா ஆட்டம் காமிச்சு ஓடிட்டு இருக்கான். ஒரு ஸ்டேஜ்ல இவங்க எல்லாருக்குமே ஆட்டம் காமிச்சு இங்க இருந்து தப்பிச்சிடறான். எங்க போனான்னு தெரியாம இவங்களுமே முழிச்சிட்டு இருக்காங்க. மிஸ் பண்ணிட்டுமே அப்படின்ற மாதிரிலாம் ஃபீல் பண்ணிட்டு இருக்காங்க. சந்தோஷ் வந்து விசாரிச்சுட்டு போனதை ஒரு மாஸ்க் போட்டவன் கவனிச்சான் பாத்தீங்களா. இப்ப சுரேஷும் மீராவும் சண்டை போட்டுட்டு இருக்கிறத இவன் வீடியோ மாதிரி எடுத்துட்டு இருக்கான். இவங்க என்ன சண்டை போடுறாங்கன்னு தெளிவா நமக்கு புரியல. உங்க அண்ணன் கிட்ட இருந்து நீங்க காசெல்லாம் வாங்கியிருக்க கூடாதுன்னு மீரா சொல்றாங்க. மாத்தி மாத்தி சண்டை வருது. அப்ப பையன் ஏதோ சொல்றதுக்காக வரான். பேசிட்டு இருக்கோம்ல போன்ற மாதிரி இவங்க அதட்டி சொல்றாங்க. பையன் சோகமா கிளம்பிடுறான். மேற்கொண்டு இவங்க சண்டை போடுறாங்க. அதை வெளியே இருந்து யாரோ கேப்சர் பண்றது மீராக்கு தெரியுது. யாரோ கேப்சர் பண்றாங்க அப்படின்ற மாதிரிலாம் ஹஸ்பண்ட் கிட்ட சொல்றாங்க.
சொல்றாங்க. இப்ப கேப்சர் பண்ண மாஸ்க் போட்டவன் ஓடுறான். வாட்ச்மேனை பிடிக்க சொல்லி சொல்றாங்க. ஆனா அவன் வாட்ச்மேனை தள்ளி விட்டுட்டு இங்க இருந்து தப்பிச்சு ஓடுறான். இதெல்லாம் பார்த்து மீரா ரொம்பவே பயந்துடுறாங்க. இப்ப மீரா உடனே சாக்ஷிக்கு கால் பண்ணி பேசுறாங்க. நாங்க வீட்டுல பேசிட்டு இருக்கும் போது எவனோ ஒருத்தன் எங்களை எட்டி பார்த்தான், நாங்க பார்த்தோன்னே கிளம்பி ஓடிட்டோம் அப்படின்ற மாதிரிலாம் சொல்லிட்டாங்க. ப்ளீஸ் நீங்க தான் எங்களுக்கு பாதுகாப்பு தரணும்ன்ற மாதிரியே கேக்குறாங்க. நான் பாத்துக்கிறேன் மேடம் அப்படின்ற மாதிரி சாக்ஷி சொல்றாங்க. சாக்ஷி உடனே இந்த விஷயத்த சந்தோஷ்க்கு சொல்லணும்னு நினைக்கிறாங்க. சந்தோஷ்க்கு கால் பண்றாங்க. அவர் தூங்கிட்டு இருக்கிறதுனால போன் எடுக்க மாட்டாரு. இவங்க திரும்ப திரும்ப ட்ரை பண்ணிட்டு இருக்காங்க. இப்ப அந்த மாஸ்க் போட்டவனே நமக்கு காட்டுறாங்க. அவன் கிளம்பி அவனோட வீட்டுக்கு வந்துடுறான். இது அவன் வீடு தான் போல. இப்ப சாக்ஷி ட்ரை பண்ணிட்டு இருக்கும் போது ஒரு ஸ்டேஜ்ல சந்தோஷ் போன் எடுத்துடுறாரு. என்ன விஷயம்னு கேட்கும் போது சாக்ஷியும் நடந்த விஷயத்த சொல்றாங்க. சரி பாத்துக்கலான்ற மாதிரி சந்தோஷ் ஏத்துக்கிறாரு. இப்ப வீட்டுக்கு வந்த மாஸ்க் போட்டவன் இருக்கான் பாத்தீங்களா, லேப்டாப்பை ஓபன் பண்ணி சில விஷயங்களை டைப் பண்ணிட்டு இருக்கான். இப்பதான் மாஸ்க கலட்டுறான். மாஸ்க கலட்டினா அது வேற யாரும் கிடையாது, அந்த பிரீத்தியா தான் இருப்பாங்க. பிரீத்தி சந்தோஷோட போட்டோவை சிரிச்சுக்கிட்டே பார்த்துட்டு இருக்காங்க. சந்தோஷ பிரீத்தி ஒன் சைடா லவ் பண்றாங்க போல, வெக்கப்பட்டுக்கிட்டே தான் பார்த்துட்டு இருக்காங்க. மார்த்தாண்டம் வீட்டுல இருக்க செக்யூரிட்டி கிட்ட சந்தோஷ் விசாரிக்கல, இப்பதான் விசாரிக்கிறதுக்காக வந்திருக்காரு. உங்க சம்பளம் எவ்வளவுன்னு கேக்குறாரு. 10,000 ரூபாய் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாரு. எப்படி இவ்வளவு காஸ்ட்லியான போன் வச்சிருக்கீங்கன்ற மாதிரி அந்த போனை வாங்கி பாக்குறாரு. இதை தாண்டி இவரோட வீட்டை சந்தோஷ செக் பண்ணிட்டு தான் வந்திருப்பாரு. காஸ்ட்லியான டிவி, காஸ்ட்லியான ஃப்ரிட்ஜ் எல்லாம் வாங்கி வச்சிருப்பாரு. அதுக்கெல்லாம் காசு எப்படி கிடைச்சது அப்படின்ற மாதிரி கேக்குறாங்க. இவர் திரு திருன்னு முடிக்கிறாரு. மார்த்தாண்ட ஐயா தான் வாங்கி தந்தாரு அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாரு. அவர் எதுக்காக காஸ்ட்லி பொருள்லாம் உங்களுக்கு வாங்கி தராரு, அப்படி என்ன அவருக்கு ஃபேவர் பண்றீங்க அப்படின்ற மாதிரி லாக் பண்ணி விசாரிக்கிறாரு. டேனியல்னு ஒருத்தன் அவரை பாக்குறதுக்காக அடிக்கடி வருவான் சார், உள்ள யாரையும் விடாதன்ற மாதிரி சொல்லுவாரு. அதுக்கப்புறம் எனக்கு காசு தருவாரு, நானும் சந்தோஷமா அந்த காசெல்லாம் வாங்கிப்பேன், மத்தபடி எனக்கு தெரியாது சார் அப்படின்ற மாதிரிலாம் சொல்லிட்டாரு. சரின்ற மாதிரி இவங்களும் இங்க இருந்து கிளம்புறாங்க. அந்த டேனியலை எங்க இருந்தாலும் பிடிக்கணும்ன்ற மாதிரிலாம் யோசிச்சுட்டு இருக்காங்க. இப்பதான் சந்தோஷ்க்கு போன் கால் வருது. ஒரு இடத்துல டேனியல் இருக்கான்ற மாதிரி தான் தகவல் கிடைக்குது. இவருமே டீமோட அந்த இடத்துக்கு வந்துடுறாரு. ஆக்சுவலா அவன் இறந்து போயிட்டான்ற மாதிரி தான் தகவல் வந்திருக்கும். இவருமே அந்த இடத்துக்கு வந்து அவனோட பாடியை பார்த்துட்டு இருக்காரு. யாரோ தலையில அடிச்சுதான் சாவடிச்சிருக்காங்கன்னு இவங்களுக்கு தெரியுது. யாரு சாவடிச்சிருப்பாங்களா இருக்கும்ன்ற மாதிரி யோசிக்கிறாங்க. ஒருவேளை மார்த்தாண்டத்தை இவன் கொண்டிருக்க வாய்ப்பு இருக்கு, இவனை யாராவது கொல்ல சொல்லியிருக்கலாம். இவன் இருந்தாலும் ஆபத்துன்றதுனால இவன் கதையை அவங்க முடிச்சிருக்க வாய்ப்பு இருக்கு. அது யாரு என்னன்னு கண்டுபிடிக்கணும் அப்படின்ற மாதிரிலாம் சொல்லிட்டாரு. மீராவையும் சுரேஷையும் யாரோ ஸ்பை பண்றாங்கல்ல, அது யாருன்னு கண்டுபிடிக்கணும்னு சந்தோஷ் நினைக்கிறாரு. இவருக்கு சிலர் மேல டவுட் இருக்கும். அவங்களோட போன் நம்பர்லாம் சொல்லிட்டாரு. இந்த நம்பர் அந்த வீட்டுக்கு பக்கத்துல அடிக்கடி போயிட்டு வந்திருக்கா பாருங்கன்ற மாதிரி சொல்லிட்டாரு. ஆமா சார், அடிக்கடி அந்த வீட்டுக்கு பக்கத்துல போயிட்டு வந்திருக்குன்ற மாதிரி இந்த அசிஸ்டன்ட் சொல்லிட்டாரு. சரி நான் சொன்ன இந்த நம்பர் இப்ப எங்க இருக்குன்னு பார்த்து சொல்லுங்கன்னு கேக்குறாரு. ஒரு ரெஸ்டாரண்ட்ல தான் இருக்குன்ற மாதிரி அசிஸ்டன்ட் சொல்லிட்டாரு. அந்த இடத்துல பிரீத்தி தான் உட்காந்துட்டு இருக்காங்க. எதர்ச்சியா வர மாதிரி சந்தோஷம் அந்த இடத்துக்கு வந்துடுறாரு. இப்ப பிரீத்தி கிட்ட பேசிட்டு இருக்காரு. பிரீத்தியை பொறுத்த வரைக்கும் ஒரு சேனல்ல வேலை பார்த்துட்டு இருக்காங்க. நியூஸ போடுறதுக்காக தான் இந்த மாதிரி வேலையெல்லாம் பார்த்துட்டு இருக்காங்கன்னு இவருக்கு தெரிஞ்சிருது. ஆனா அதெல்லாம் பிரீத்தி கிட்ட காட்ட மாட்டாரு. நீங்க ரெஸ்டாரண்ட்டுக்கெல்லாம் கூட வருவீங்களா, ஆச்சரியமா இருக்குன்ற மாதிரி பிரீத்தி சொல்றாங்க. எங்க போலீஸ்னா எப்ப பாரு வெறப்பாவே தான் இருக்கணும்னு இருக்கா, நானும் சாதாரணமா பேசுவாங்க அப்படின்ற மாதிரிலாம் சொல்றாரு. சரி இன்னொரு நாள் பாப்போன்ற மாதிரி இங்க இருந்து கிளம்பிடுறாரு. இப்ப மீரா சுரேஷ் அப்படின்ற மாதிரி ரெண்டு பேரையும் கஸ்டடியில எடுத்துடுறாங்க. மீரா கிட்ட சாட்சி உட்காந்து விசாரணை பண்ணிட்டு இருக்காங்க. அதே சமயம் அந்த சுரேஷ் கிட்ட சந்தோஷ் உட்காந்து விசாரணை பண்ணிட்டு இருக்காரு. இவங்க விசாரணை பண்றத மாத்தி மாத்தி நமக்கு காமிச்சுக்கிட்டே இருப்பாங்க. சுரேஷ் என்ன சொல்லியிருப்பாருன்னா, நானும் என்னோட அண்ணனும் சேர்ந்து பிசினஸ் பண்றோம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருப்பாரு. ஆனா அது சுத்த பொய்ன்ற மாதிரி சந்தோஷம் சொல்றாரு. நீங்க பிசினஸ் பண்றேன்னு உங்க காசு எல்லாத்தையும் இழந்துட்டீங்க, உங்க அண்ணன் கூட போய் ஜாயிண்ட் அடிச்சிருக்கீங்க, உங்க அண்ணன் தான் பிசினஸ் பண்றாரு, நீங்க ஹெல்ப்பர் மட்டும்தான்ற மாதிரி சொல்றாரு. அப்படிலாம் இல்ல சார், நானும் என்னோட அண்ணனும் சேர்ந்து தான் பிசினஸ் பண்றோம் அப்படின்ற மாதிரிலாம் சுரேஷ் இன்னமும் சமாளிச்சிட்டு இருக்காரு. ஆனா இந்த சைடு ஒய்ஃப் இருக்காங்கல்ல, உண்மைதான் என்னோட ஹஸ்பண்ட் பிசினஸ் எல்லாமே லாஸ்ல தான் போச்சு, காசு இல்லாத நிலைமையில திரும்பி அண்ணன் கிட்ட போனாரு, அண்ணன் ஹெல்ப் பண்ணதை வச்சுதான் இப்ப பிசினஸ் பண்ணிட்டு இருக்காரு, அண்ணனோட காசு தான் அதிகம், என் ஹஸ்பண்டோட காசு எதுவுமே இல்லைன்ற மாதிரி சாட்சி கிட்ட சொல்றாங்க. சுரேஷ் ரொம்ப நேரம் ஒத்துக்காம இருந்தார்ல, இப்ப ஒத்துக்கிறாரு. ஆமா சார், என் அண்ணனோட காசை வச்சுதான் பிசினஸ் எல்லாம் பண்ண அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாரு. அப்படியே கட் பண்ணி இந்த இடத்துல சாட்சி விசாரணை பண்றதை காட்டுறாங்க. டேனியலை தெரியுமான்ற மாதிரி போட்டோவை ஒய்ஃப் கிட்ட காட்டுறாங்க. எனக்கு யாருனே தெரியாது அப்படின்ற மாதிரிலாம் ஒய்ஃப் இந்த இடத்துல சொல்லிட்டு இருக்காங்க. உங்க அண்ணன் கிட்ட இருந்து நீங்க பிசினஸ்க்காக மட்டும் காசு வாங்கல, அடிக்கடி உங்க தேவைக்காகவும் காசு வாங்கியிருக்கீங்க, அதுவும் பெரிய பெரிய அமௌண்டா வாங்கியிருக்கீங்க. உங்க அண்ணன் பிசினஸ்ல சேர்த்துக்கிட்டதும் சரி, உங்களுக்கு அடிக்கடி காசு தரதும் சரி, உங்க அண்ணி இறந்ததுக்கு அப்புறம் தான். இந்த 3 வருஷமா தான் இது எல்லாமே நடந்துட்டு இருக்கு. அப்படி என்ன நீங்க அவருக்கு ஃபேவர் செஞ்சீங்க அப்படின்ற மாதிரி லாக் பண்றாரு. அன்னி கார் ஆக்சிடென்ட்ல இறந்து போனதா இவர் சொல்லியிருப்பாரு. அந்த கேஸ அனலைஸ் பண்ணோம் அப்படின்ற மாதிரி சந்தோஷம் அனலைஸ் பண்ணியிருப்பாரு. ஸ்டியரிங்ல தலை இடிச்சு தான் இறந்து போயிருக்கிறதா ஸ்டேட்மெண்ட் இருக்கும்.
ஆனா இந்த ஆங்கிள் உட்காந்து இருக்கும் போது அப்படி இடிக்க வாய்ப்பே இல்லைன்ற மாதிரி இவர் யோசிச்சிருப்பாரு. ஆனா இப்படிதான் நடந்திருக்குன்ற மாதிரி டாக்டர் ஸ்டேட்மெண்ட் கொடுத்திருக்காருல, அந்த டாக்டரை வேலைக்கு வாங்கியிருக்க வாய்ப்பு இருக்குன்ற மாதிரி சந்தோஷ்க்கு டவுட் வந்திருக்கும். சந்தோஷமே அந்த டாக்டரை பாக்குறதுக்காக வந்துடுறாரு. நீங்க பொய்யா தானே ரிப்போர்ட் எழுதி தந்தீங்கன்ற மாதிரிலாம் கேட்டுட்டு இருக்காரு. அந்த டாக்டர் நான் பொய்யா எழுதி தந்திருக்கேன்னு நினைக்கிறீங்கன்னா கேஸ போடுங்க, நான் ஹேண்டில் பண்ணிக்கிறேன்ற மாதிரி தெனவட்டா பேசுறாரு. அதுக்கு சந்தோஷ் இருக்காருல, நான் எதுக்காக சார் கேஸ் எல்லாம் போட போறேன், நீங்க பொய்யா ரிப்போர்ட் எழுதின மாதிரி நான் பொய்யா உங்க மேல கேஸ போட்டுருவேன், அடி நல்லா அடிச்சு உங்க கால் எலும்பெல்லாம் உடைச்சு விட்டுருவேன், அதுக்கப்புறம் நீங்க கேஸ் போடணும்னா போட்டுக்கோங்கன்ற மாதிரி மிரட்டுறாரு. இந்த டாக்டருக்கு பயம் வந்துருது. அதனால தம்பி சொல்லி தான் இந்த விஷயத்தை பண்ணன்ற மாதிரி ஏத்திருப்பாரு. உங்க அண்ணனுக்கு பெருசா ஒரு ஹெல்ப் பண்ணிருக்கீங்க, அந்த ஹெல்ப்னால தான் உங்க அண்ணன் நிறைய காசெல்லாம் தந்துட்டு இருக்காரு, எப்படி அந்த ஹெல்ப் பண்ணீங்க தெளிவா சொல்லுங்கன்ற மாதிரிலாம் சந்தோஷ் கேட்கிறாரு. வேற வழி இல்லாம சுரேஷும் நடந்த விஷயத்த சொல்றாரு. ஆக்சுவலா அண்ணனுக்கும் அன்னிக்கும் சண்டை வந்துகிட்டே இருக்கு. அதுக்கு காரணம் என்னன்னு பாத்தீங்கன்னா, அண்ணன் கேவா இருப்பாரு, அடிக்கடி வேற ஒரு நபர் கூட ஒன்னா இருந்துட்டு இருக்காரு. இது ஒரு நாள் அன்னிக்கு தெரிய வந்துருது. அதனால தான் பயங்கரமா சண்டை போடுறாங்க. நீலாம் ஆம்பளே கிடையாது அப்படின்ற மாதிரி திட்டுறாங்க. இதை பத்தி நான் வெளியே சொல்லுவேன்ற மாதிரிலாம் சொல்லிட்டாங்க. வெளியே சொன்னா அவ்வளவுதான் அப்படின்ற மாதிரி வேகமா அவங்கள தள்ளிட்டு போய் சவத்துல இடிக்கிறாரு. போர்ஸா இடிச்சதுல அவங்களோட தலை இடிச்சு அவங்க இறந்து போயிடுறாங்க. என்ன பண்றதுன்னு தெரியாம முழிக்கிறவரு தம்பிக்கு கால் பண்ணி வர வச்சிடுறாரு. தம்பி கிட்ட கேன்ற விஷயத்தெல்லாம் சொல்ல மாட்டாரு. சண்டையில அவ இறந்து போயிட்டா அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாரு. தம்பியை எப்படியாவது அண்ணனை காப்பாற்றணும் அப்படின்ற மாதிரி யோசிக்கிறாரு. ஆக்சிடென்ட் மாதிரி செட் பண்ணிட்டா காப்பாற்ற வாய்ப்பு இருக்குன்ற மாதிரி தான் ஆக்சிடென்ட்டா செட் பண்ணியிருப்பாரு. ஆக்சுவலா அவங்க பின் மண்டையில் தான் அடிபட்டிருக்கும். போலீஸை ஏமாத்தணும்னா டாக்டர் கிட்ட நமக்கு ஏத்த மாதிரி ரிப்போர்ட் வாங்கணும்னு நினைச்சிருப்பாரு. அதனால தான் காசு கொடுத்து ரிப்போர்ட் வாங்கியிருப்பாரு. இவ்வளவு பெரிய ஃபேவரை பண்ணார்ல, அதனால தான் அண்ணன் கிட்ட இருந்து காசை வாங்கிக்கிட்டே இருப்பாரு. மீரா எனக்கு டேனியலை தெரியாதுன்ற மாதிரி சொல்லியிருப்பாங்க. அதுக்கு சாட்சி இருக்காங்கல்ல, டேனியலை தெரியாதுன்னா டேனியல் பாடி கிட்ட உங்க முடி எப்படி போச்சு, உங்க டிஎன்ஏவை நாங்க கலெக்ட் பண்ணி வச்சோம்ல, அந்த டிஎன்ஏ சாம்பிள் தான் அங்க இருக்குன்ற மாதிரி ரிப்போர்ட் வந்திருக்கு. இது எப்படி பாசிபிள், ஒழுங்கா உங்களுக்கு தெரிஞ்ச எல்லாத்தையும் சொல்லிருங்க, இல்லனா 3rd டிகிரி ட்ரீட்மெண்ட் தான் தருவோன்ற மாதிரிலாம் மிரட்டிட்டு இருக்காங்க. இப்ப மீராவும் பயப்படுறாங்க. நான் எல்லா விஷயத்தையும் சொல்லிடுறேன் அப்படின்ற மாதிரி இந்த இடத்துல சில விஷயங்களை சொல்ல ஆரம்பிக்கிறாங்க. மார்த்தாண்டம் இறந்து போயிட்டார்ல, இந்த டைம்ல பையன் உடம்பு முடியாம இருப்பான். ஒரு டாக்டர் லேடி தான் வீட்டுக்கு பையனை செக் பண்றதுக்காக வராங்க. செக் பண்ணி பார்த்து முடிச்சிடுறாங்க. இப்ப வெளியே இருக்க மீரா கிட்ட பேசுறதுக்காக வராங்க. பையனோட ஆசன வாய் பயங்கரமா டேமேஜ் ஆயிருக்கும், யாரோ வற்புறுத்தி அவங்க கிட்ட செக்ஸ் வச்சிருக்காங்க அப்படின்ற மாதிரிலாம் டாக்டர் லேடி சொல்றாங்க. இதை கேட்டு மீரா பயங்கரமா ஷாக் ஆயிடுறாங்க. அந்த டாக்டர் லேடி இருக்காங்கல்ல, நான் பொறுமையா பையன் கிட்ட பேசி பார்த்தேன், யார் இதை பண்ணதுன்னு சொல்லிட்டான், மார்த்தாண்டம் தான் இந்த விஷயத்த பண்ணிருக்காருன்ற மாதிரி டாக்டர் லேடி சொல்லிட்டாங்க. இதை கேட்டு மீரா பயங்கரமா ஷாக் ஆயிடுறாங்க. டேனியல் இருக்கான் பாத்தீங்களா, மார்த்தாண்டத்தோட செக்ஷுவல் பார்ட்னரா இருப்பான். அதனால தான் டேனியல் அடிக்கடி வீட்டுக்கெல்லாம் வருவான். இதை பத்தி வாட்ச்மேனுக்கு தெரிய வந்திருக்கும். அதனால தான் அவர் வாட்ச்மேனுக்கு காசெல்லாம் தந்திருப்பாரு. இது தெரிஞ்சோட மீரா வாட்ச்மேனை பாக்குறதுக்காக வராங்க. கண்டிப்பா டேனியல் இருக்கிற இடம் உனக்கு தெரியும் சொல்லுன்ற மாதிரி கேக்குறாங்க. எனக்கு தெரியாதுன்ற மாதிரிலாம் வாட்ச்மேனை சொல்லிட்டாரு. காசுக்காக தானே இவ்வளவு நாள் இதெல்லாம் தெரிஞ்சு அமைதியா இருந்த, இந்த காசு இப்பயாவது டேனியல் இருக்கிற இடத்த சொல்லுன்ற மாதிரி கேக்குறாங்க. இவர் காசை பார்த்தோன்னா டேனியல் ஒளிஞ்சிருக்க இடத்த சொல்லிடுறாரு. அந்த இடத்துக்கு போய் டேனியலை பார்க்கணுன்ற மாதிரி இவங்க யோசிக்கிறாங்க. அவனை பார்க்கறதுக்கும் நிறைய காசெல்லாம் இவங்க எடுத்துட்டு தான் வராங்க. இவங்க அவனை பார்க்கறதுக்காக வந்துட்டு இருக்கும் போதே அவன் இருக்கான்ல, நீ வருவன்றத வாட்ச்மேன் ஏற்கனவே சொல்லிட்டான், எனக்குமே அந்த விஷயம்லாம் தெரியும், உன் பையனுக்கு நடந்ததை பத்தி வெளியே சொல்லக்கூடாதுன்னா எனக்கு நிறைய காசு வேணும், இப்ப எடுத்துட்டு வந்திருக்கிறது எவ்வளோ, இப்போதைக்கு அதை தான்ற மாதிரிலாம் சொல்லிட்டு இருக்கான். இது தெரிஞ்சோன்னா மார்த்தாண்டத்தையே கொள்ளணுன்ற லெவலுக்கு இவங்களுக்கு கோவம் வந்திருக்கும். ஆனா மார்த்தாண்டம் தான் ஆல்ரெடி இறந்து போயிட்டார்ல, அதனால அந்த கோவத்தெல்லாம் இவன் மேல காட்டலான்னு யோசிக்கிறாங்க. பேக்கை ஓபன் பண்ணா ஒரு பாட்டில் தான் இருக்கு. அந்த பாட்டில வச்சு இவன் மண்டிலேயே ஒரு போடு போடுறாங்க. இவனுமே செம்மையா ஷாக் ஆயிடுறான். என் மேலேயே கைய வச்சிட்டல அப்படின்ற மாதிரி இவங்களோட கழுத்தெல்லாம் பிடிக்கிறான். இவங்களுமே இவங்க கிட்ட மாட்டிக்கிறாங்க. ஒரு ஸ்டேஜ்ல இந்த லேடியோட ஹஸ்பண்ட் வந்துடுறாரு. அவர் தான் பின்னாடி இருந்து இவன் மண்டையில ஒரு போடு போடுறாரு. அதுக்கப்புறம் தான் இவன் கீழே விழுந்து இறந்து போயிருப்பான். ஹஸ்பண்டுக்குமே இந்த விஷயம் தெரிய வந்திருக்கு. அதனால தான் காப்பாத்துறதுக்காக வந்திருக்காரு. டாக்டர் தான் ஹஸ்பண்ட் கிட்ட இந்த விஷயத்த சொல்லியிருக்காங்க போல. இப்ப 2 பேருமே கட்டி பிடிச்சு ஃபீல் பண்ணிட்டு இருக்காங்க. இப்பதான் பையனுக்கு நடந்த விஷயத்த நமக்கு காட்டுறாங்க. ஆக்சுவலா அந்த பெரியப்பா இருக்கார்ல, குளிக்கிறதுக்காக பாத்ரூம்குள்ள போயிடுறாரு. அவர் எங்க காசு வச்சிருப்பாருன்னு இந்த பையனுக்கு தெரியும். அதுல இருந்து காசை எடுக்கிறதுக்காக போறான். அதுக்குள்ள பெரியப்பா இந்த இடத்துக்கு வந்து பாத்துறாரு. என்ன பண்ணிட்டு இருக்க ஆகாஷ் அப்படின்ற மாதிரிலாம் கேட்கிறாரு. காசை தான் எடுத்திருக்கான்றது தெரிய வந்துருது. இந்த வயசுலயே என்ன திருட்டு பழக்கம், உன் அப்பா கிட்ட சொல்லுவான்ற மாதிரிலாம் மார்த்தாண்டம் கேட்கிறாரு. அப்பா கிட்ட மட்டும் சொல்லிடாதீங்க, கண்டிப்பா என்ன போட்டு அடிப்பாரு. ஐபேட் வாங்கணும்னு நினைச்சேன், அதனால தான் காசை எடுத்துட்டேன், என்ன மன்னிச்சிருங்க அப்படின்ற மாதிரிலாம் இவன் கெஞ்சி கேட்டுட்டு இருக்கான். அப்பா கிட்ட மட்டும் சொல்லிடாதீங்க அப்படின்ற மாதிரி தோல்ல சாஞ்சு அழுதுட்டு இருக்கான். இவரை இந்த பையன் கிட்ட தப்பா நடந்துக்கணும் அப்படின்ற மாதிரி முடிவு பண்ணிட்டாரு. உன் அப்பா கிட்ட சொல்ல மாட்டேன், ஆனா நான் பண்ற விஷயத்தையும் உன்னோட அப்பா கிட்ட சொல்லக்கூடாதுன்ற மாதிரி சொல்லிட்டாரு. இந்த பையன் சரின்ற மாதிரி ஏத்திருப்பான். இந்த பையன் கூட வற்புறுத்தி ஒன்னா இருந்திருப்பாரு.
இத பத்திலாம் மீரா இருக்காங்கல்ல, ஏன் முன்னாடியே சொல்லன்ற மாதிரி கேக்குறாங்க. உங்ககிட்ட சொல்றதுக்கு நான் பல வாட்டி ட்ரை பண்ணிருக்கேன், ஆனா நீங்க காது கொடுத்து கேட்டது இல்ல அப்படின்ற மாதிரி இந்த பையன் ஃபீலிங்கா சொல்றான். இவன் பேச வரும் போதெல்லாம் இவங்க ஏதாவது சொல்லி அனுப்பி விட்டுருவாங்க. மார்த்தாண்டத்தையும் நீங்க தான் ஏதோ தந்து கொலை பண்ணிருக்கீங்க, உண்மையை ஒத்துக்கோங்கன்ற மாதிரிலாம் சாட்சி கேட்டுட்டு இருக்காங்க. மார்த்தாண்டத்தோட சாவுக்கும் எனக்கும் சம்பந்தம் இல்ல, ஆனா இப்ப மார்த்தாண்டம் மட்டும் உயிரோட இருந்தானா என் கையால தான் அவனுக்கு சாவுன்ற மாதிரிலாம் சொல்றாங்க. இவங்க 2 பேர் சேர்ந்து தானே டேனியலை சாவடிச்சிருக்காங்க, அதுக்கான தண்டனை உங்களுக்கு கிடைக்கும்ன்ற மாதிரிலாம் சீனியர் சொல்றாரு. இவங்க 2 பேரோட கையிலயும் விலங்கு போட்டு போலீஸுங்களா இங்க இருந்து கூட்டு போறாங்க. இப்ப சந்தோஷ் டீமோட ஒரு இடத்துக்கு வராரு. பிரீத்தி அங்கதான் இருக்காங்க. பிரீத்தியை பார்த்து பேசுறதுக்காக தான் சந்தோஷ் வந்திருக்காரு. ஆக்சுவலா இவங்க கண்டுபிடிச்ச எல்லா விஷயமும் பிரீத்திக்கும் தெரியும், ஏன்னா க்ளோஸா அப்சர்வ் பண்ணி தான் இதை கண்டுபிடிச்சிருப்பாங்க. மாஸ்க் போட்டு கண்காணிச்சது நீதான் எனக்கு தெரியும், இந்த கேஸ பத்தின முழு டீட்டெயிலும் உனக்கு தெரியும்னா எனக்கு தெரியும், ஆனா அந்த விஷயத்தை வெளியிடாத, ஏன்னா அந்த பையனோட ஃபியூச்சர் இல்ல அடங்கி இருக்குன்ற மாதிரிலாம் சொல்லிட்டாரு. இவங்களுமே கொஞ்ச நேரம் யோசிக்கிறாங்க. நீங்க சொல்றதும் சரிதான், அந்த பையனோட ஃபியூச்சர் என்னால ஸ்பாயில் ஆக வேணாம், நான் இதெல்லாம் வெளியிட மாட்டேன் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாங்க. இப்ப இவர் இருக்கார்ல ஆகாஷ், இங்க வான்ற மாதிரி பக்கத்துல உட்கார வச்சு பேசுறாரு. இதுக்கப்புறம் நீ வேற ஒரு இடத்துல தான் இருக்க போற, இந்த அக்கா உன்னை கூட்டு போவாங்கன்ற மாதிரி சொல்றாரு. சரின்ற மாதிரி பிரீத்தி இருக்காங்கல்ல, அந்த இடத்துல அந்த பையனை விடுறதுக்காக கூட்டு போயிட்டு இருக்காங்க. அப்படி கூட்டு போயிட்டு இருக்கும் போது இவரை பார்த்து லைட்டா ஸ்மைல் பண்றாங்க. சந்தோஷம் பதிலுக்கு ஸ்மைல் பண்றாரு. மார்த்தாண்டத்தை கொலை பண்ணது யாருன்றதையும் ஹீரோ கண்டுபிடிச்சிருப்பாரு. அதை பத்தி இப்பதான் டீம் கிட்ட சொல்லிட்டு இருக்காரு. மார்த்தாண்டத்தை கொலை பண்ணது வேற யாரும் கிடையாது, இந்த ஆகாஷ்ன்ற சின்ன பையன் தான். இவன் நெட்ல நிறைய பாக்குறான்ல, எப்படியாவது அவரை காலி பண்ணும் அப்படின்ற மாதிரி இவன் பிளான் பண்ணிருப்பான். அவர் ஹார்ட் பேஷண்ட் அப்படின்றதுனால அடிக்கடி மாத்திரை எடுக்கிறது இவனுக்கு நல்லாவே தெரிஞ்சிருக்கும். அந்த மாத்திரையில நம்ம ஒரு விஷயத்த கலக்கணும்ன்ற மாதிரி யோசிச்சிருப்பான். ஒரு நாள் அம்மா கூட வந்துட்டு இருக்கும் போது பெரியப்பா வீட்டுக்கு போயிட்டு வந்துடுறேன்ற மாதிரி வீட்டுக்குள்ள வந்திருப்பான். அவர் எடுக்கிற எல்லா மாத்திரையும் இவன் மாத்தி வச்சிருவான். அந்த மாத்திரையோட மேல் கோட்டிங் கரைஞ்சிருச்சுன்னு வச்சுக்கோங்களேன், உள்ள இருக்க லித்தியம் வேலை செய்ய ஆரம்பிக்கும். அந்த லித்தியம் வேலை செஞ்சிருச்சுன்னா அந்த பேஸ் மேக்கரை காலி பண்ற வேலையை ஆரம்பிச்சிடும். அப்படிதான் அவரோட பேஸ் மேக்கர் காலி ஆயிருக்கும். இவர் மூக்குல இருந்து ரத்தம் வந்து இறந்து போயிருப்பாரு. இதை சந்தோஷமே கண்டுபிடிச்சிருப்பாரு. இருந்தாலும் பேஸ் மேக்கர் ஃபெயிலியர்ன்ற மாதிரியே கேஸை முடிச்சிடலாம் சார், அந்த பையனோட ஃபியூச்சர் அடங்கி இருக்கு அப்படின்ற மாதிரிலாம் சீனியர் கிட்ட சொல்லியிருப்பாரு. சீனியரும் சரின்ற மாதிரிலாம் இந்த இடத்துல ஏத்திருப்பாரு. இப்போதைக்கு அந்த சின்ன பையன் ஒரு ஆசிரமத்துல தான் வளர்ந்துட்டு இருக்கான். இவருமே நடுவில் அந்த பையனை பார்த்துட்டு இருக்காருன்ற மாதிரி காமிச்சு நமக்கு இந்த எபிசோட முடிச்சிடுறாங்க. இந்த எபிசோட் கதை உங்க எல்லாருக்குமே பிடிச்சிருக்கும் நம்புறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, மறக்காம 360 தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தொடர்ச்சியா இந்த மாதிரி வீடியோக்கள் வந்துகிட்டே தான் இருக்கும்.